வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, முசிறி தொகுதியில் முசிறியோட கடைசியாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட குளித்தலையும் முசிறியும் இணைக்கக்கூடிய நம்ம தந்தை பெரியார் பாலத்தில் இருக்கிறோம். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1979 முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட பாலம். இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கரூர் போகிறவங்க, திருச்சி பைபாஸ் போகிறவங்க இந்த வழியாக போகலாம். அதை தாண்டி அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வருவாங்க, நாமக்கல் சேலம் போகிறவங்க எல்லாமே இந்த ரூட்டில் பயணிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 79 ஆரம்பித்து அதுக்கப்புறம் மறுசிறப்பு பணிகளோ அதுக்கப்புறம் வேறு எந்த பணிகளும் இதில் சீரமைக்கப்படலை. காரணம் என்னென்னா, மக்கள் நிறைய கோரிக்கைகள் வச்சாலும் அடுத்து வந்த அரசியல்வாதிகள் பெரிய அளவில் இந்த மாற்றம் ஏற்படுத்தலை. முக்கியமாக கடந்த காலில் இருந்த இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ இருந்த காடுவெட்டி தியாகராஜன் அவங்க திமுக எம்எல்ஏ அவங்க இந்த தொகுதியில் கூடிய மக்களுடைய கோரிக்கையாக இந்த பகுதியில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்குது. கனரக வாகனங்களாக இருக்கட்டும், பள்ளி வாகனங்களாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த பகுதியில் அதிகமாக போகிறனால நிறைய போக்குவரத்து நெரிசல் இருக்குது. அதனால் ஒரு துணைப்பாலம் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்குது. இந்த கோரிக்கை நீண்ட நாள் கிடப்பிலே போடப்பட்டிருக்குது. வரக்கூடிய தேர்தலில் மக்கள் இதயம் மனசில் வச்சுக்கிட்டு தேர்தலை அணுகுவாங்கிறது இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது, அவங்களுடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது முசிறி தொகுதியில் முசிறி நகரில் இருக்கக்கூடிய காவிரி நதியில் இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காவிரி நதிங்கிறது வற்றாத ஜீவநதி. முக்கியமாக டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு முக்கியமான நீராதாரமாக இருக்கக்கூடியது இந்த காவிரி நதி. இந்த பகுதியில் முக்கியமாக முசிறி, தொட்டியம் இந்த பகுதியில் அதிகமான மக்கள் நம்பி இருக்கிறது விவசாயத்தை நம்பி தான். முக்கியமாக சொல்லப்போனால் நெல். இந்த பகுதியில் அதிகமான நெல் பயிர்கள் விளைவிக்கப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா தொட்டியம் மற்றும் முசிறி சார்ந்த கிராம பகுதிகளில் அதிகமான நெல் விவசாயம் இருக்குது. இங்கே கூட இந்த பகுதியை டெல்டா மாவட்டமாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது நீண்ட கால கோரிக்கையாக மக்கள்கிட்ட இருக்குது. இதை தவிர இந்த பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையம், அதாவது குடோனோடு சேர்ந்த நெல் கொள்முதல் நிலையம் வேணும், அது ப்ராப்பராக செயல்படணும் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் நிறைய சின்ன சின்ன வாய்க்கால்கள் இருக்குது. ஆனால் வாய்க்கால்களில் நீர்வரப்பு இல்லை. காரணம் என்னென்னா, காவிரிலேருந்து வரக்கூடிய உபரி நீரை அந்த வாய்க்காலை இணைச்சி எங்களுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தினா நீர்ப்பாசன வசதி நாங்கள் பெறுவோம், இன்னும் அதிகப்படியான விளைச்சல் கொடுக்க முடியுன்றது இந்த மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அதனால் இதோட கோரிக்கையாகவும் இருக்குது. கடந்த காலங்களில் இந்த பலமுறை கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படாமல் தான் இருக்குது. இதை தவிர பார்த்தோம்னா, தொட்டியத்துக்கும் லாலாப்பேட்டைக்கு இடையில் காவிரி நதியில் ஒரு தடுப்பணை கட்டணும் அப்படின்றது இந்த மக்களோட கோரிக்கையாக இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த தடுப்பணை மூலமாக கூட நமக்கு தண்ணி உபரி நீர் வாய்க்கால் மூலமாக எடுத்து அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். பலாயிரக்கணக்கான ஏக்கர் இதை பாசன வசதி பெறுங்கிறது இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்கள் முக்கியமாக சொல்லப்போனால் இப்போ மு.க. ஸ்டாலின் அவங்க விவசாயிகளோட நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த விவசாயிகளுக்கு இன்னமும் நீர்ப்பாசனத்துக்கான எந்த வழி ஏற்படுத்தலை. குறிப்பாக இந்த பகுதியுடைய எம்எல்ஏ இருந்த காடுவெட்டி தியாகராஜன் அவர்கள் பலமுறை மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தும் மக்களோட கோரிக்கை வச்சும் இது நிறைவேற்றப்படாமல் தான் கிடப்பில் இருக்குது அப்படிங்கிறது மக்களோட வேதனையாக இருக்குது. இது வரக்கூடிய தேர்தலில் இந்த விஷயங்கள்லாம் எதிரொலிக்குங்கிறது நம்ம பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த தொட்டியம் பகுதிகளில் ரெண்டாவது அதிகமாக பயிரிடப்படக்கூடியது வாழை. இந்த பகுதியில் பயிரக்கூடிய வாழைகள் வெளி மாநிலங்களுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ இந்த வாழைகளுக்கு முக்கியமான ஆதரவில் பெரிய அளவுக்கு கிடைக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் விலை அதிகமாக கிடைக்கும், சில இடத்துல ரொம்ப கம்மியாக கிடைக்குது, நஷ்டத்துக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த வாழை பதனிடும் தொழில், அதாவது இந்த வாழையை மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கான ஒரு தொழிற்சாலை அமைக்கணும் அப்படின்னு இந்த தொட்டியம் பகுதி, இந்த முசிறி தொகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. காரணம் என்னென்னா, அப்படி அமைக்கும்போது விவசாயிகளுக்கு, அதாவது வாழை விவசாயிகளுக்கும் அதுக்கான ஆதரவில் கிடைக்கும், அதுக்கான லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்குங்கிறது இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இதுவும் கூட இந்த மக்கள் ரொம்ப நாள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இதை வரக்கூடிய வேட்பாளர்களுக்கு யாருனாலும் அவங்கள்ட்ட இந்த கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இந்த கோரிக்கை யார் நிறைவேற்றுறாங்களோ அதை பொறுத்து அவங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முக்கியமாக இந்த முசிறி நகர பகுதிகளை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய ஐயம்பாளையம் போன்ற கிராம பகுதிகளில் கோரைப்பாய், அதாவது கோரைப்புல்லிருந்து கோரைப்பாய் தயாரிக்கக்கூடிய சின்ன சின்ன குடிசை தொழில்கள் பரவலாக காணப்படுது. இந்த மக்களுக்கு இந்த குடிசை தொழிலை மேம்படுத்துகிற அளவுக்கு இந்த கோரைப்புல்லுக்கான ஆதார விலை, அதுக்கான லாபத்தை வச்சு அரசாங்கமே இது மேம்படுத்தணும், இந்த தொழில் நலிவடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதில் இந்த மக்கள் பெரிய அளவில் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. கடந்த காலங்களில் பல்வேறு கோரிக்கைகள் வச்சுட்டே இருக்கிறாங்க. இன்னும் அதுக்கான பதில்கள் வரலை, அதுக்கான தீர்வுகள் கிடைக்கல அப்படிங்கிறது இந்த மக்களோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ இது கூட வரக்கூடிய தேர்தலில் பெரிய அளவுக்கு இந்த முசிறி தொகுதியில் எதிரொலிக்குங்கிறது மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது, நம்மளோட கணிப்பாகவும் இருக்குது.